கோவை மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நலசங்கத்தின் மேற்கு மண்டல கூட்டம் கோவை வடவள்ளி பகுதியில் நடைபெற்றது. இதில் புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நலசங்கத்தின் கோஜிம்வா சார்பில் மேற்கு மண்டல ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா நடைபெற்றது. முன்னதாக லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் வளாகத்தில் சுதந்திர தின கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான திருமலை எம் ரவி, பொதுச் செயலாளர் வைரம் பெரியசாமி மற்றும் பொருளாளர் பி சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக மாநில வணிக வரி இணை ஆணையர் சுதா, மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் சண்முக சிவா, சின்னவடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் தலைவர் தேவகுமார், நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சங்கத்தின் புதிய மாத இதழான கோஜும்வா இதழை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் வெளியிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்கத்தின் தலைவர் திருமலை எம் ரவி கூறுகையில், கடந்த 8 ஆண்டுகளாக பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி உயர்வு, மூலப்பொருட்கள் விலையேற்றம், ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் தொழில் செய்து லாபமின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் கிரில் தொழில் முனைவோர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள பீக் அவர்ஸ் சார்ஜ், பிக்சட் சார்ஜ், யூனிட் சார்ஜ் மற்றும் மின் கட்டண உயர்வு ஆகியவற்றால் பல ஒர்க் ஷாப்புகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. பலர் கடனிலும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீள நடப்பு ஆண்டில் சில சிறப்பு செயல் திட்டங்களை சங்கம் முன்னெடுத்துள்ளது. உறுப்பினர்களுக்கு ஜிஎஸ்டி, வங்கிக் கடன், விபத்து காப்பீடு, உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்கள் ஆகியவற்றை சங்கத்தின் மூலமாக உரிய கால அவகாசத்தில் செய்து தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்தார். புதிய தமிழக அரசு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு மண்டலத்தின் புதிய தலைவராக சிவக்குமார், செயலாளராக அசோக்குமார் மற்றும் பொருளாளராக ஆறுமுகம் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் திருமலை எம் ரவி. கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் கோஜிமாவோட தலைவருங்க. இன்று 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டமும், எங்களுடைய சங்கத்தின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் அறிமுக கூட்டமும், கோஜிமா இது உங்களின் குரல் என்ற புத்தக அறிமுக விழாவும் இன்னைக்கு நடக்குது. இந்த விழாவில் மாவட்ட வணிக வரித்துறை இணை ஆணையர் திருமதி சுதா மேடம் அவர்களும், மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு சண்முக சிவா சார் அவர்களும், சின்னவடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் சியாவோட தலைவர் தேவகுமார் நாகராஜன் அவர்களும், எங்களுடைய பெருந்திரளான நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் இன்னைக்கு கலந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு முக்கிய கோரிக்கைகளாக ஒரு 5 கோரிக்கைகளாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகளாக வலியுறுத்திட்டு வர்றோம். அதில் இலவச மின்சாரம் 500 யூனிட், அதாவது விசைத்தறி தொழில் கூடங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குறோம். எங்களுக்கு கேட்க அவங்களுக்கு கூட்டிகிட்டே போய்க்கிறதுக்கு அது அரசு கவனத்தில் கொள்ளணும். கடந்த ஆட்சியில் எங்களுக்கு இலவச தொழிற்பேட்டை தரேன்னு சொன்னாங்க. அந்த தொழிற்பேட்டையை அவங்க காலத்தில் நிறைவேற்றலை. இன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள புதிய முதல்வர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் எங்களோட கிரில் தயாரிப்பாளர்களின் கோரிக்கையான தொழிற்பேட்டையை நிறைவேற்றி தரணும். அதுபோக கிரில் தொழில் முனைவோர்களுக்காக தனி நலவாரியமும், தனி காட்சியகம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் எங்களுக்கு காட்சியகங்களும் அமைத்து கொடுக்கணும்னு கேட்குறோம். அதுபோக தொழிலாளர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுது, உடல் ஊனம் ஏற்படுது. அதுக்கு அரசு ஒரு 10 லட்சத்துக்கான இலவச இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிமுகம் பண்ணி கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்குறாங்க.